ஃபர்ஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் ரிலேட்டிவிட்டி அப்படியே போகணும். நான் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் போகிறேன் போயிட்டே இருக்கணும். ஜூன்ல எக்ஸாம், நாங்க ஜூலை 1 ஆரம்பிக்கிறோம். செகண்ட் குரூப் டிசம்பர்ல. ஃபர்ஸ்ட் குரூப்ல வர்றதே தான் கொஞ்சம் செகண்ட் குரூப்ல வருது. ஃபர்ஸ்ட் குரூப்ல வர்ற காஸ்டிங் செகண்ட் குரூப்ல கொஞ்சம் அட்வான்ஸ்டா வருது. ஃபர்ஸ்ட் குரூப்ல வர்ற லா, இந்த கார்பரேட் அக்கவுண்ட்ஸ் வருது. இன்னொன்னு செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர் சப்ஜெக்ட்ஸும் செகண்ட் குரூப் சப்ஜெக்ட்ஸும் ஒண்ணுதான். அப்படியே படிச்சு போகலாம். டிசம்பர்ல எழுதலாம். பாஸ் பண்ணிட்டாங்க பண்ணிடுவாங்க. நாங்க விடமாட்டோம். அப்போ இன்டர் பாஸ் பண்ணிட்டா 20,000 ரூபாய் ஸ்டைஃபண்ட். ஸ்டைஃபண்ட் சேலரி இல்ல, ஸ்டைஃபண்ட். ஆடிட்டர் கேட்கிறாரு, சிஎம்ஏ இன்டர் முடிச்சா அனுப்பு சார், பிகாம் வேணாம் சார், ஸ்டைஃபண்டே 20,000 ரூபாய். சரி இன்டர் முடிச்சிட்டாங்க, வேலைக்கு போகணும். 30,000 ரூபாய் 35,000 ரூபாய் வேலைக்கு போகணும். சிஎம்ஏ இன்டர். இப்ப என்ன பண்றாங்கன்னா, பிகாம் வித் சிஎம்ஏ இன்டர் முடிச்சிட்டியா, வெறும் பிகாம் ஆனப்பா. அப்ப இன்டர் முடிச்சாவே லைஃப் கொஞ்சம் செக்யூர் ஆயிடுது. நான் அதான் சொல்ல வரேன். இன்டர் முடிச்சுட்டா லைஃப் பரவாயில்ல, ஒரு பாதுகாப்பு கிடைக்குது. அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு கிடைக்கக்கூடிய ஒரு கோர்ஸை ஏன் படிக்க கூடாது? ஒரு பாதுகாப்பு. இன்டர் முடிச்சுட்டா கவலைப்படுவானா? நான் கூட தமிழ் சொல்லுவேன், டே இன்டர் முடிச்சுட்டா ஒண்ணு பாடுறா வேலை கிடைக்கும். அப்ப அந்த எப்படியாவது முடிச்சிடலாமே. நான் சொன்ன மாதிரிதான் சிஎம்ஏ ஈக்குவல் டு சிஏ ஆயிப்போச்சு. கேரளா கவர்மெண்ட் பாஸ் பண்ணிருக்காங்க. இங்க வச்சு பார்லிமெண்ட்ல ஒரு மசோதாவை தயார் பண்ணி அமைச்சிருக்காங்க. அந்த மசோதால என்ன சொல்லுதுன்னா, அக்கௌண்டன்ட் டெபினிஷன்ல சிஎம்ஏவை சேருங்க. இவ்வளவு நாள் அக்கௌண்டன்ட் டெபினிஷன்ல சிஏ, இப்போ சிஎம்ஏவை சேருங்கன்னு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் பாஸ் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான். ஆனா பாஸ் ஆகும். ஏன்னா அவ்வளவு டிமாண்ட் வருது. ஆடிட்டர் செய்யற வேலையெல்லாம் நம்மளுக்கும் கிடைக்கும். இன்னும் பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல அது பாஸ் ஆகலாம். சரி, அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட். டைம் இல்ல அப்படின்னு அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. நம்ம கையில தான் இருக்குது டைம். நம்ம கையில இருக்குது. எப்படி வேணாலும் டைமை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, காலையில கிளாஸ் சார், சாயந்தரம் காலேஜ், எங்க போவான் எங்கேயும் போவானா, அகாடமி வர சொல்லுங்க, உட்கார்ந்து படிக்கிறதுக்கு ரூம் கொடுத்துருவோம். அதே போல எத்திராஜ் காலேஜ் 4:30 மணிக்கு முடியுது. நேரம் இங்க வந்து சொல்லுங்க, உட்கார்ந்து படிக்க சொல்லுங்க. நாங்க எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருவோம். சனி ஞாயிறு தான் போன வருஷம்லாம் சனி ஞாயிறு ஃபுல் டே கிளாஸ் கூட அனுப்புறோம். அடுத்தது அட்டெண்டன்ஸ். நீங்க தான் பார்த்துக்கணும், இவங்க போறாங்களா வராங்களா. வரவே முடியாதவங்களுக்கு ஆன்லைன்ல கொடுக்குறோம். இன்னொன்னு தெரியுமா சார், ரெக்கார்டையும் கொடுக்குறோம் சார் நாங்க ஃப்ரீயா. அதுக்கெல்லாம் சார்ஜ் எல்லாம் பண்றது இல்லை. எல்லாரும் அதுக்கு தனி சார்ஜ். நாங்க அதெல்லாம் பண்றது இல்லை. ரெக்கார்டையும் அனுப்பிச்சுடுறோம். ஆனா நேரா வந்து கத்துக்கிறது தான் நல்லது சார். ஆன்லைன்ல பாக்குறது நல்லது இல்லை. பட் வேற வழி இல்லை. ஏன்னா மீஞ்சூர் இருக்காங்க, காஞ்சிபுரத்தில் இருக்காங்க, கடலூர், பாண்டிச்சேரி, சேலம், நாகர்கோவில், மதுரை ஆன்லைன் நல்லது சார். ஏன்னா அழகா சொல்லி கொடுக்குறோம். சென்னையில் இருந்துட்டே ஆன்லைன் வந்து நல்லது இல்லை. முடியலன்னா பரவாயில்ல. எம்ஏன்றது இந்த லெவல், பிகாம்ன்றது இந்த லெவல். ரெண்டுமே ஒரே படிப்பு தான் சார், ஒரே சப்ஜெக்ட் சார். எதுவுமே கிளாஷும் ஆகாது சார். எக்ஸாம் கூட கிளாஷ் ஆகாது. ஒன்றும் இல்லை. அதுவும் இல்லாம சென்னையை பொறுத்த வரைக்கும் மார்னிங் காலேஜ், ஈவினிங் காலேஜ் தான். காலேஜே பாத்தீங்கன்னா 4.5 மணி நேரத்துல 5 மணி நேரம் தான் சார். அவ்வளவுதான் காலேஜ் அவர்ஸே. இவ்வளவு டைம் இருக்கு சார். சென்னையில் இருக்கிறதே ஒரு பெரிய அட்வான்டேஜ் சார். எல்லாம் இருக்குங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சென்னையை விட்டு வெளியூர் போனா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் +2 முடிக்கிறாங்க, பிகாம். ஆனா சென்னையில் அப்படி இல்லையே. இன்னொன்னு சார், சென்னையை விட்டு வெளியே போனா ஃபுல் டைம் காலேஜ் சார். காலையில 9 இருந்து 4, 8 இருந்து 4. இங்க அப்படி இல்லையே. நீங்க மார்னிங் காலேஜ், ஈவினிங் காலேஜ் தானே. 8 இருந்து 1, 1:30 இருந்து 5:30, 6 டைம் இருக்கு, படிக்கலாமே. பிகாம் கூட இவங்க படிக்கலாம் சார். ஒரே ஒண்ணு பிசிக்கலா அவங்க கொஞ்சம் கஷ்டம் சார், போயிட்டு வர்றது. மிச்சப்படி அவங்களால படிக்க முடியும். ஏன்னா ஏஜ் சின்ன வயசு. கடல் நீரையே குடிக்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்கு. அது அவங்களுக்கு தெரியல. ஏன்னா சின்ன வயசு. சரி பாருங்க சார்,
இன்னொன்னு அவங்க பிராக்டிஸ் பண்ணணும். நான் சொல்லியிருக்கேன், புக் அப்படியே வச்சு பார்க்க கூடாது, போட்டு பார்க்கணும், பிராக்டிஸ் பண்ணணும். ஸ்கூல் மாதிரி அவங்களை கொஞ்சம் வீட்டுல அப்படி உட்கார வச்சு தட்டி கொடுத்து அடுத்தது இப்ப பாருங்க சார், நாங்க இந்த ஏப்ரல் இல்ல சார், இப்ப மார்ச் முடியுது சார். இன்னைக்கு ஒரு 75% டெஸ்ட் வச்சுட்டோம் சார், அவங்க படிக்க வச்சிட்டோம். இந்த ஏப்ரல் மாசம் மினி மாடல் எக்ஸாம் இன்னொரு முறை படிக்க வச்சிருவோம். மே மாசம் மாடல் எக்ஸாம் இன்னொரு முறை படிக்க வச்சிருவோம். ஜூன் 1 ஃபர்ஸ்ட் வீக் அவங்க இன்னொரு முறை படிச்சிடணும். டே பிஃபோர் தி எக்ஸாம் ஒரு முறை 5 ரிவிஷன் சார். ஒரு ஸ்டூடெண்ட் 5 ரிவிஷன் கொடுத்தா பாஸ் பண்ணது. இன்னொன்னு சார், நம்ம தான் ஆல் இந்தியா லெவல்ல ரேங்க்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருஷம் சிஎம்ஏன்னா நம்ம அகாடமி தான் நம்பர் 1 சவுத் இந்தியாலேயே. அதுவும் இங்கிலீஷ் நமக்கெல்லாம் பெரிய வரப்பிரசாத இங்கிலீஷ். நார்த்ல எல்லாம் போனா இங்கிலீஷே தெரியாதவங்களுக்கு, அதனால நம்மளதான் ப்ரிஃபர் பண்றாங்க. கம்பெனிஸ் எல்லாம் இங்கிலீஷ் தெரியுது, இங்கிலீஷ்ல தான் நம்ம எழுதுறோம். அதெல்லாம் பெரிய அட்வான்டேஜ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இன்னொன்னு சார், எல்லாரும் சொல்றது இதெல்லாம் ரொம்ப டஃப் கோர்ஸ், பாஸ் பண்ண முடியாது, அவங்க 2 முறை எழுதுறான் 3 முறை எழுதுறான். சரி சார், அப்படியே இருக்கட்டும், ஸ்லிப் ஆகலாம், தப்பு இல்லையே, அது ஒன்றும் ஃபெயில் கிடையாது. தடிக்கு விழணும், எழுதுகிறோம். அந்த உணர்வை நம்ம குழந்தைங்களுக்கு ஊட்டணும். வாழ்க்கைன்றது சீராக போவது இல்லை, போனா அது ரோடா சார். ரோடுன்னா மேடு பள்ளங்கள் இருக்கும், வாழ்க்கையும் அந்த மாதிரிதான் மேடு பள்ளங்கள் நிறைந்தது. படிச்சு வந்துட்டாங்களே, அதனால அவங்களை கொஞ்சம் நம்ம தயார்படுத்தி வளர்ப்போம். சப்போஸ் ஒரு பேச்சுக்காக சொல்றேன், ஒரு குழந்தை படிக்குது, சரி சொல்லணும்னா ஃபெயில் ஆயிடுது, மறுபடியும் எழுந்து படிப்போம். பிகாம் இதெல்லாம் ஃபெயில் ஆனா தப்பு. இதெல்லாம் ப்ரொஃபஷனல் கோர்ஸ், ஒன்னும் எம்ப்ளாய்மெண்ட்ல அதெல்லாம் கேட்க மாட்டாங்க சார். 1 or 2 times அப்படி விழுந்து எழுந்தா கூட தப்பே கிடையாது. இன்னொன்று சார், இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சார், எஸ்பெஷலி 60க்கு மேல எடுத்தா எக்ஸம்டட், அது அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஃபெயில் இல்ல, 4 பேப்பர் சார், ஒரு குழந்தை எழுதுது, 2 சப்ஜெக்ட்ல 60க்கு மேல எடுத்துட்டா அது மறுபடியும் எழுதுவாங்க. அடுத்த முறை டிசம்பர்ல எழுதும் போது 2 எழுதினா போதும், இந்த 2 பாஸ் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். நீங்க கேட்கலாம் சார், இன்டர்வியூ போகும்போது கேட்க மாட்டாங்களா சார், நான் அட்டம் அடிச்சு பாஸ் பண்ணிருக்கேன், கேட்க மாட்டாங்க சார். ஏன் தெரியுமா சார், அந்த மேனேஜரே அட்டம் கேஸா இருக்கும். எதுக்குன்னா இது இருக்கு சார், IAS இருக்கு, IBS அட்டம் கொடுக்குறாங்களே சார், நீட் ஃபர்ஸ்ட் அட்டம் செகண்ட் அட்டம், பரவாயில்ல, அப்படி நம்ம குழந்தைய கொஞ்சம் தயார்படுத்தின்னு தோணும். இப்போ சொல்லக்கூடாது, தயார்படுத்திக்கணும். பேரண்ட்ஸ் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் சார். தப்பா நினைச்சுக்காதீங்க சார், அது கொஞ்சம் லேக்கிங்கா இருக்கு. இதே நம்ம குழந்தை பெருசா படிச்சு கீழ்கிறேன் அப்படின்றாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம குழந்தைக்கும் நம்ம சப்போர்ட் கொடுக்கணும். ஓ பரவாயில்ல, நம்ம குழந்தை ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்குது, சாதாரண ப்ரொஃபஷனல் இல்லையா சார். இப்ப இவர் பேர் மனோஜ்னு வச்சுக்கோங்களேன், இவர் என்ன படிச்சாலும் மனோஜ் பிகாம், மனோஜ் எம்காம், மனோஜ் MBA தான். CMA படிச்சாங்க, CMA மனோஜ் தான். ஏன்னா நம்மளுக்கு ப்ரொஃபஷனல் கோர்ஸ், நம்ம சைனுக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கு. இப்ப இவ்வளவு தூரம் நீங்க எங்ககிட்ட பேசுறீங்களே, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்க பேசலாமா? பேசினா இருக்கேன், நான் பேசினா சார் இருக்கேன். எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் பேசிட்டு இருக்கேன். யூடியூப்லயும் பேசிட்டு இருக்கிறேன், அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணினா சார் இருக்கிறேன். கூடவே பேரண்ட்ஸுக்கும் சொன்னா நல்லது. ஏன்னா சார், அடுத்த 3 வருஷம் சார் நீங்க அவங்க கூட டிராவல் பண்ண போதும், கூடவே போகணும் சார். நீங்க அடுத்த 3 வருஷம் போனீங்கன்னா போதும் சார். 3 வருஷம் கூட வேணாம், 2 வருஷம் இன்டர் பாஸ் பண்ணிட்டோம். லைஃப் இன்டர் வரைக்கும் கொஞ்சம் கூடவே அவங்கள படிக்க வச்சுட்டீங்கன்னா தூக்கி விட்டுருவோம், நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. 4+4 8 சப்ஜெக்ட் இருக்கு. இப்போ ஜூன்ல 4 சப்ஜெக்ட், டிசம்பர்ல 4 சப்ஜெக்ட். அதை பாஸ் பண்ணிட்டா இன்டர் பாஸ் பண்ணிட்டா லைஃப். அப்புறம் ட்ரைனிங் 15 மாசம் சார். CAக்கு 2 வருஷம், நமக்கு 15 மாசம் ட்ரைனிங் நாங்க ஏற்பாடு பண்ணி தரோம் சார். கொஞ்சம் 12,000 ரூபாய், 15,000 ரூபாய், 18,000 ரூபாய், 20,000 ரூபாய், 22,000 ரூபாய் இந்த ட்ரைனிங் பீரியட்லயே. இதுதான் சார் இன்ஃபர்மேஷன். என்னன்னா இப்ப நம்ம சார் நீங்க எல்லாம் பேசிட்டீங்க, அடுத்தது நாங்க என்ன பண்ணணும் ஒண்ணு சார். இப்போ நினைச்சா கூட முடியும் சார். அவங்க இன்னும் 1 மாசம்
மாசம் கொஞ்சம் ரெகுலரா கிளாஸ் வரணும். இந்த ஏப்ரல் மாசம் நாங்க வைக்கிற மினி மாடல் எக்ஸாம் சார், அத அவங்க ஒழுங்கா கொஞ்சம் படிச்சு எழுதணும். அவங்க பிகாம்னு சொல்லுவாங்க, இதுவும் படிக்கதான் செய்யணும். இப்படி அவங்க சொல்ற பட்சத்துல சொல்லுங்க சார், பிகாம் சப்ஜெக்ட்ஸும் சிஎம்ஏ சப்ஜெக்ட்ஸும் ஒண்ணுதானே? அதேதான் சார், அதே அக்கௌண்ட்ஸ், அதே மேத்ஸ், அதே லா, அதே மேனேஜ்மெண்ட், அதே இங்கிலீஷ், எல்லாம் அதே தான். இல்ல வேற இருக்குது கிடையவே கிடையாது. அதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் சார், டைம் இல்லைன்னுவாங்க. என்ன சார் டைம்? மத்தியானம் காலேஜ் சார், காலையில டைம் இருக்கு, 1 மணிக்கு தான் காலேஜ், இது வரைக்கும் டைம் இருக்கு. சரி, மார்னிங் காலேஜ், ஈவினிங் டைம் இருக்கு சார். எல்லாத்துக்கும் மேல போன் தான் சார், அதுதான் சார் அவங்களுக்கு கிடைக்குது. நான் என்னதான் இந்த செல்போன் தான் சார் கிடைக்குது. சார் எவ்வளவோ சம்பாதிக்கிறோம், நம்ம குழந்தைங்க அதை பார்த்து கேட்டு இதெல்லாம் இருக்கு சார். அப்போ டைம் மேனேஜ் பண்ண முடியும் அவங்களால. மார்னிங் காலேஜ், ஈவினிங் காலேஜ் இருக்கு, அதே சப்ஜெக்ட்ஸ், அதே சாப்டர்ஸ், எல்லாம் அதே சார். காலேஜஸ் பாத்தீங்கன்னா இதை சுத்தி தான் சார் இருக்குது எல்லா காலேஜும். பக்கம் சுத்தி தான் இருக்குது எல்லா காலேஜும். இதுதான் சார் இன்ஃபர்மேஷன். அப்போ இந்த 1 மாசம் அவங்க எப்படியாவது இந்த மினி மாடல் எக்ஸாம் நல்லா எழுத சொல்லிட்டு மே மாசம் ஃபுல் லீவ் சார். அப்போ மே மாசம் 12 மணி நேரம் படிக்கணும் சார் அவங்க உட்காந்து. சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் 1 மணி நேரம் தான் படிச்சேன், பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. படிச்சது ஒண்ணா 1 மணி நேரமா இருக்கலாம், பிராக்டிஸ் பண்ணணும். 12 மணி நேரம் 12 மணி நேரம் படிக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? 1 மணி நேரம் படிக்கணும், 1 மணி நேரம் எழுதிப்பா, பிராக்டிஸ் 12 மணி நேரம். ஏன்னா இதுதான் வாழ்க்கை, சிஎம்ஏ தான் வாழ்க்கைன்னு அவனுக்கு புரியணும். சிஎஸ் எல்லாம் எடுத்தா இதுதான்ப்பா எனக்கு லைஃப் சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை நாங்க கொண்டு வரதுக்கு பார்க்கணும். இதுதான் நமக்கு லைஃப். இதுல முன்னேறினா நல்லா இருக்கலாம். நீங்க கேட்கலாம் சார், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்குமா? ஆமா சார், துபாயில சிஎம்ஏக்கு அவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு சார். கரெக்டா இந்த ஸ்டூடெண்ட்ஸே இருக்காங்க சார். கத்தார், துபாய், மஸ்கட், சிங்கப்பூர், ஜெர்மனி, தெரிஞ்ச இடங்கள் இதெல்லாம் இருக்காங்க. நீங்க நம்ப மாட்டீங்க சார், நல்ல சேலரி கிடைக்குமா சார்? எங்களுடைய ஸ்டூடெண்ட் இன்னைக்கு அமேசான்ல 50 லட்சம் வாங்கிட்டு இருக்காங்க. சந்தியான ஒரு பொண்ணு, செக்யூரிட்டியா ஸ்கூல் படிச்ச பொண்ணு. அந்த அளவுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய கோர்ஸ் சார். சிஏன்னா சிஎம்ஏ, ஜிஎஸ்டி, சிஎம்ஏ சார், ஜிஎஸ்டி சிஎம்ஏ தான் பாக்குறாங்க. அவ்வளவுதான் சார். பேரண்ட்ஸ் எல்லாம் வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அட்லீஸ்ட் நீங்க மெசேஜ் எடுத்து போவீங்க. ஆல் இந்தியா பாஸ் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 20, 25, 30% கொடுக்குறாங்க. நம்மெல்லாம் 60%, 65% மெயின்டைன் பண்றோம். நிச்சயமா நீங்க கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி, கூடவே டிராவல் பண்ணி, அவங்கள கிட்ட பேசி, உட்கார வச்சு, கொஞ்சம் படிக்க வச்சு, இது ரொம்ப முக்கியமான கோர்ஸ் அப்படின்னு அவங்களுக்கு புரிய வச்சா